வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பிரியாணி மசாலா தான் செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை நம்ம பார்க்கலாம். பிரியாணி மசாலா செய்யறதுக்கு நான் 6 பட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு சைஸில் 2 ஸ்பூன் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். 15 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மராட்டி மொக்கு 3 எடுத்து வச்சுருக்கேன். இது ஷாஜீரா, இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கிடைச்சா இது சேர்த்துக்கோங்க, இல்லைனா நார்மல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது அரை டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு நட்சத்திர பூ எடுத்து வச்சுருக்கேன். ஜாதி பத்திரி 2 எடுத்து வச்சுருக்கேன். இது ஜாதிக்காய் 1 உடச்சி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். கடாய் ஒன்று ஹீட் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு பட்டை சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் நம்ம தனித்தனியாக வறுத்துட்டு தான் இதில் சேர்க்க போகிறோம். பட்டை நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வருது. நான் எடுத்து மாற்றிக்கிறேன். அடுத்தது நான் கிராம்பு சேர்த்துக்கிறேன். நம்ம பிரியாணி மசாலா மட்டும் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா வாசனை எப்போவுமே நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த அளவு எனக்கு 2 மாதத்துக்கு வரும். நல்லா வாசனை வருது. இதையும் எடுத்து மாற்றிக்கிறேன். அடுத்தது ஏலக்காய். ஏலக்காவையும் எடுத்து மாற்றிக்கிறேன். அடுத்தது மராட்டி மொக்கு. இதுவும் எடுத்து மாற்றிக்கிறேன். அடுத்தது சோம்பு. இதுவும் எடுத்து மாற்றிக்கிறேன். இப்போ மிளகு, ஷாஜீரா, ஜாதிக்காய், நட்சத்திரப்பூ, ஜாதி பத்திரி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு ஏலக்காய் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ அது இல்லை, அதனால நான் சேர்க்கலை. இல்லைன்னா நான் அதுவும் சேர்ப்பேன். அது இருந்தால் 2 போட்டால் போதும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறினோன்னு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு சலித்து எடுத்துக்கலாம். பொடி பண்ணி நல்லா சலித்து எடுத்து வச்சுட்டேன். அவ்வளவுதாங்க. இது கடையில் 50 கிராம் 10 ரூபாய்க்கெல்லாம் கூட இருக்குது. ஆனால் அதில் என்னெல்லாம் பொருட்கள் சேர்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.